चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। 22/1/1969 பாப்தாதாவின் கைக்குள் புத்தி என்ற கை இருந்ததென்றால் பரீட்சைகள் என்ற கடலில் அசைய மாட்டீர்கள். இன்று வதனத்திற்கு சென்றதும் எவ்வாறு பிரம்ம பாபா இங்கே சந்திப்பாரோ அவ்வாறே அங்கே பிரம்ம பாபா சந்தித்தார். பாபா குழந்தைகளின் சாப்பாட்டு நேரத்தின் அனுசாரம் தாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்று கூறினார். பாபா 1-1:30 மணி உங்களுடைய சாப்பிடும் சமயமாக இருந்தது என்று நான் சொன்னேன். பாபா எப்பொழுது குழந்தைகளுடன் உணவு உட்கொண்டாரோ அப்பொழுது குழந்தைகளினுடைய நேரத்தில் உணவு சாப்பிட்டார். அந்த நேரத்தை விட தாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்று பாபா கூறினார். பிறகு பாபா பிரம்ம பாபாவிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். சென்று பார்த்தது என்னவென்றால் எவ்வாறு இங்கே அலுவலகத்தில் நாற்காலியில் பாபா வந்து அமர்வாரோ கடிதம் எழுதுவாரோ அதே நாற்காலி, அதே அட்டை, அதே பென்சில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த அனைத்து பொருட்களும் வதனத்திற்கு எப்படி வந்தன என்று நான் வியப்பால் பிரமித்து விட்டேன். பின்னர் பாபா கையால் எழுதப்பட்ட கடிதத்தை என்னிடம் கொடுத்தார். நான் படித்தேன். அதில் சுயதரிசன சக்கரதாரிகளே, கண்மணிகளே, அன்பு நினைவுகளுக்குப் பிறகு அவ்யக்த ரூபத்தில் அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருக்கும் குழந்தைகளுடன் சந்திப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. 2ஆம் பக்கத்தில் குழந்தைகளே, பாப்தாதாவினுடைய சாகார ரூபத்தின் மூலம் என்ன படிப்பினை கிடைத்திருக்கிறதோ அதனுடைய விஸ்தாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது மறவாதீர்கள், மறந்து நினைக்காதீர்கள். முடிவில் பாபா எவ்வாறு கையெழுத்து போடுவாரோ அவ்வாறே போடப்பட்டிருந்தது. நான் என்னுடைய நேரத்தில் கடிதமும் எழுதினேன். பிறகு உணவிற்காக காத்து கொண்டும் இருந்தேன் என்றார். பிறகு உணவு ஊட்டிவிட்டேன். வதனத்திலும் பொருட்களை உண்ணுகின்றேன். ஆயினும் யக்ஞத்தின் உணவின் சுவை மிகவும் நன்றாக உள்ளது என்று பாபா கூறினார். பிறகு பாபா உணவை ஸ்வீகாரம் செய்தார். எப்பொழுது நான் கொண்டு வந்தேனோ அப்பொழுது பாபா ஒரு காட்சியை காண்பித்தார். ஒரு கடல் இருந்தது. அதில் மிக வேகமாக அலைகள் வீசிக்கொண்டே இருந்தன. நீங்கள் இந்த கடலுக்கு நடுவில் செல்லுங்கள் என்று பாபா கூறினார். இவ்வளவு வேகமான அலைகளுக்குள் எப்படி செல்வேன் என நான் பயம் கொண்டேன். பிறகு பாபாவின் கட்டளைப்படி காலை வைத்தேன். எங்கே காலை வைத்தேனோ அங்கு வந்த அலை சாந்தமாகிவிட்டது. பிறகு பாப்தாதா இருவரும் சிறு சிறு படகுகளை அக்கடலின் நடுவில் வைப்பதைக் கண்டேன். ஆனால் ஒரு படகு கடலின் அலை அடித்தவுடன் மறைந்துவிட்டது. ஒன்று அலையினால் இங்கே அங்கே அசைந்து கொண்டு இருந்தது. மற்றும் ஒன்று எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது. நான் இதை காண்பதிலேயே தீவிரமாகிவிட்டேன். பின்னர் அக்காட்சி முடிவடைந்து விட்டது. பாப்தாதா கூறியது என்னவென்றால், இந்த விளையாட்டை தந்தை நடைமுறையில் படைத்திருக்கிறார். எந்த குழந்தைகளின் வாழ்க்கை என்ற படகு தந்தையின் கரத்திற்குள் இருக்குமோ
அவர்கள் ஆடமாட்டார்கள். தற்பொழுது நீங்கள் பரீட்சைகள் என்ற கடலின் நடுவில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். யாருடைய தொடர்பு, அதாவது யாருடைய கரம் பாப்தாதாவின் கரத்தில் இருக்குமோ அவர்களுடைய இந்த வாழ்க்கை என்ற படகு ஆடாது மூழ்காது. குழந்தைகளாகிய நீங்கள் இதை நாடகத்தின் விளையாட்டு என புரிந்து நடந்தீர்கள் என்றால் ஆட்டம் கொள்ள மாட்டீர்கள். மேலும் யாருடைய புத்தி என்ற கரம் துணை தளர்வடையுமோ அவர்கள் ஆட்டம் கொள்வார்கள். ஆதலால் குழந்தைகள் புத்தி என்ற துணையை உறுதியாக வைப்பதில் குறிப்பாக கவனம் கொள்ள வேண்டும். तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.